அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சுற்றி இருக்கிற எல்லா பல்பையும் ஆஃப் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒரு பெரிய பல்பாக கிடச்சிருக்கு. ஐயோ, சுற்றி இருக்க பல்பெல்லாம் ஆஃப் பண்ண வீடியோ தெரியாதே. யாருக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம ஆர்எஸ்எஸ் ரவிக்குதா. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஊட்டியில் வச்சு துணைவேந்தர்களுக்கான ஒரு மாநாடு நம்ம ஆர்எஸ்எஸ் ரவி நடத்தினார். அந்த மாநாட்டை அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள்லாம் ஒட்டு மொத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க. ஆனால் 9 துணைவேந்தர்கள் பங்கேற்றிருக்காங்க. அந்த 9 பேரும் யார் அப்படின்னா, ஒன்றிய அரசோட பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள். 41 பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுது. 9 பேர் தான் வந்து கலந்துருக்காங்க. அந்த 9 பேரும் சங்கிங்க தான். ஒரே அசிங்கமாக போச்சு குமார். ஆளுநர் ரவி அவர்களே, இப்போ புரியுதா? ஆளுநர் பதவி என்பது ஆட்டுத்தாடியை போலதான், எந்த பிரயோஜனமும் கிடையாது. 9 பேர்லாம் சேர்ந்து நடத்துறதுக்கு பேர் மாநாடா? எங்கள் அணில்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நடத்திச்சு இல்லையா ஒரு மாநாடு, ஃபஸ்ட்டு நடத்துனாங்க. என்ன கூட்டம் தெரியுமா? அதுக்கு பேர் தான் மாநாடு. சூடு சொரணன்னு ஏதாவது இருந்தால் இந்நேரத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டு அந்த ஆளு ஓடி போயிருக்கணும். அப்போ துளியும் இல்லை போல இருக்கு இல்லை? சூடு சொரணையை சொன்னேன். அசிங்கப்படுறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சுருக்காங்க இங்கே இந்த ஆளை. ஆளுநர் ப்ரோ, இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலம். இது பீகாரோ மேற்கு வங்கமோலாம் கிடையாது நீங்கள் நினச்சதை இங்கே செய்கிறதுக்கு. புரிஞ்சுதா? ஆளுநர் ரவி பி லைக், எல்லாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. நீதிமன்ற உத்தரவையும் மீறி தமிழ்நாடு அரசோட சார்பு இல்லாமல் ஆளுநர் அவருடைய இஷ்டத்துக்கு தனியாக துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தணும் அப்படின்றதுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. சமீபத்தில் நம்ம ஆளுநர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் எங்கேயோ வச்சு பேசுகிறப்போ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி மாணவ செல்வங்களையும் சொல்கிறாப்புல. ஆளுநர் ரவி அவர்களே, உங்கள் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தையெல்லாம் நீங்கள் எங்கே வச்சுக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் உங்கள் பெருப்பை வேக வைக்க ட்ரை பண்ணாதீங்க, சரியா? இப்படி ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை பரப்பிக்கிட்டு திரிகிற உங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்வி மேடைன்னு கேட்குறேன். எதுக்கு நீங்கள்லாம் கல்வி மேடையில் ஏறுறீங்க? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கூட மதிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவுத்தும் போட்டாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்ன தான் செய்கிறது? சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு. ஒரு ஆளுநர் சட்டத்தை மதிக்கலை, தீர்ப்பை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ சட்டத்துக்கு என்ன மரியாதை? மாநாடு நடத்துனதே தப்பு. இதில் அவர் பேசுகிறப்போ குற்றச்சாட்டு வேறு வச்சுருக்காப்புல. தமிழக அரசு வந்து எல்லா துணைவேந்தர்களையும் மிரட்டிச்சான். குற்றச்சாட்டு வேறு. இதில் முதல்ல கூட்டம் நடத்தினதே தப்பு. இந்த பெரிய மாநாட்டில் பங்கேற்கக்கூடாதுன்னு நடு ராத்திரி துணைவேந்தர்களுடைய வீட்டுக்கு காவல்துறை போய் எல்லாரையும் மிரட்டினாங்களாமா. இந்த மாதிரி குற்றச்சாட்டு வேறு வச்சுக்கிட்டு இருக்காப்புல. செய்கிறதே அயோக்கியத்தானா? இதில் குற்றச்சாட்டு வேறையா? கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டக்கூடாதுன்ற கதையாட்டம் இவர் நடத்தின இந்த மாநாடு மொத்தமாக ஃப்ளாப்பு. அதில் ஆள் வரலன்றதை மறைக்கிறதுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாராமா. குற்றச்சாட்டு வச்சு அதை வந்து அப்படியே ஈடுகட்டுறாராமா அவர். ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறதே நீங்கள் தான். இது ஒன்றும் உத்தரப்பிரதேஷ் கிடையாது. இங்கெல்லாம் யாரும் அந்த மாதிரி மிரட்ட மாட்டாங்க. துணைவேந்தர்களாக இருக்கட்டும், கல்வியாளர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் எல்லா சட்டத்திட்டங்களும் நல்லாவே தெரியும். என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அவங்களும் ஆளுநரை உச்சநீதிமன்றம் காரி பொழிச்சுன்னு துப்புனதையும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுநர் ஒரு மாநாட்டை கூட்டுறாரு அப்படின்றது ஒரு தவறான செயல், சட்டத்துக்கு எதிரான செயல்ன்றது அவங்களுக்கும் தெரிய தானே செய்யும். அதனால தான் வராமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு சுய புத்தியும் உண்டு, கூடவே சுயமரியாதையும் ரொம்பவே உண்டு. சரி, வராதவங்கள தமிழ்நாடு அரசு மிரட்டிச்சு, காவல்துறை மிரட்டிச்சுன்னு சொல்கிறீங்க. சரி, அப்போ அந்த 9 பேர் வந்தாங்கல்ல, அவங்கள நீங்கள் மிரட்டி வர வச்சு உட்கார வச்சிங்களோ? மிரட்டுனாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, யார் மிரட்டுனது அப்படின்றதெல்லாம் பப்ளிக்காக சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா யாருமே இல்லை. அழுக ஒன்றும் வேணாம், ஓகே? ஆளுநர் ரவி அவர்களே, நீங்கள் ஒரு பல் பிடுங்கப்பட்ட பாம்புன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் சீரி எந்த யூஸும் இல்லை. சீரிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சும்மா. உங்களோட தபால்காரர் வேலையை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சால் போதும். இங்கே நடக்கிற அரசியலுக்குள்ளெல்லாம் நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மிரட்டுறது, உருட்டுறது இதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு தான் கைவந்த கலை. இங்கே இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, சரியா? எவ்வளோ அசிங்கத்தை தான் தாங்குவார் ஒரு மனுஷன் இல்லை? உச்சநீதிமன்றமும் அவர் ஒரு போஸ்ட்மேன் தான் சொல்லியாச்சு. நம்ம முதலமைச்சரும் நீங்கள் ஒரு போஸ்ட்மேன் தான் RN ரவி அவர்களேன்னு சொல்லியாச்சு. அதுபோக இப்போ துணைவேந்தர்கள் வேற நீங்கள் ஒரு போஸ்ட்மேன் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எவ்வளோ அசிங்கம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில். இவ்வளோ அசிங்கத்துக்கு அப்புறமும் அந்த பதவியை விட்டுக்கிட்டு போக மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாருன்னா செல்யூட்டுங்க. இப்படி தொடர்ந்து கேவலமாக அசிங்கப்பட்டு சின்ன பின்னமாகி தான் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்கணுமா? என்ன RN ரவி அவர்களே, என்ன நீங்கள்
உங்களுக்கு வேலை வெட்டிலாம் இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லா துணைவேந்தர்களுக்கும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்குமா சொல்லுங்கள்? அதுக்கு நீங்கள் பழியை தூக்கி தமிழக அரசு மேலே போட்டால், காவல்துறை மேலே போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? அசிங்கத்துக்கு அஞ்சாத சிங்கமுங்க நம்ம RN ரவி அவர்கள். இவ்வளோ அசிங்கப்பட்டும் அந்த பதவியிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்காருங்க. அந்த கூட்டமே இப்படி தான். எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சொரணையே இருக்காது, வெக்கமே இருக்காது, மானமே இருக்காது. இப்போ வர்ற படத்துல எல்லாம் சரியான கதையே இல்லைங்க. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாக இருக்குது. ஸ்டோரியே இல்லை சில படத்துல எல்லாம். அதுக்கு பதிலாக இங்கே நடக்கிறதையெல்லாம் ஒரு படமாக எடுத்தால் சூப்பராக இருக்கும். சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, செம்ம ஸ்டோரி, நல்ல ட்விஸ்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம அரசியலில் நடக்கிறதெல்லாம். RN ரவி அவர்களே அங்கே ஊட்டியிலேருந்து வர்றப்போ இந்த குன்னூர் இருக்கு இல்லையா, குன்னூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி உண்டுங்க, மறந்து போச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த பேக்கரியில் போய் வர்க்கி வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் கையோட கொஞ்சம் வாங்கிட்டு போயிருங்க. வாங்கிட்டு கிண்டியிலேருந்து பொறுமையாக சாப்பிடுங்க. சரியா? வாங்கிட்டு போயிடணும் மறக்காமல், அது நல்லாயிருக்கும். அவ்வளவு அதிகார வெறி இருக்குது, அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்லாம் வெறி இருக்குது அப்படின்னு சொன்னால் தேர்தலில் நில்லுங்க. நின்று மக்களோட வாக்குகளை வாங்கி நீங்கள் அதிகாரத்துக்கு வாங்க. வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கூட்டம் போடுங்க, மாநாடு நடத்துங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அதிகாரமே இல்லாமல் இப்படி பின்வாசலில் வந்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே? அது மட்டும் இல்லாமல் RN ரவி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்கள். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக உள்ளதான். அப்படியா? உத்தரப்பிரதேசிலாம் அப்படியே தேனரும் பாலரும் ஓடுது. பள்ளிக்கூடமே இல்லாமல் மரத்துக்கடியிலேருந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசில் எல்லாம். சாக்கடை மாதிரி ஏதோ கழிவு நீர் ஓடிக்கிட்டு இருக்கு, அது பக்கத்தில் பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் உத்தரப்பிரதேசம்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் மோசமான நிலைமையில் இருக்கான். கல்வியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இந்த மாநாடு பெரும் உதவியாக இருக்குமா? அப்படியா? 9 பேர் சேர்ந்து இருக்கிற மாநாடு கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா தமிழ்நாட்டில்? பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த யாரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. ஆமாம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை. ஐயோ, இதுதாங்க இருக்கிறதுலே ஹைலைட்டு. அப்படியா? அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எழுத படிக்க தெரியாதா? RN ரவி அவர்களே, நீங்கள் முன்ன பின்ன அரசு பள்ளிகளுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அங்கே உள்ள மாணவ செல்வங்கள் எப்படி படிப்பாங்க, எப்படி எழுதுவாங்கன்றதெல்லாம் தெரியுமா? இந்த ப்ரொபகண்டாவை தானே நீங்கள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. சங்கிகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணி பழகி போச்சுல்ல, அதே வடை. அந்த வடையை அப்படியே இங்கே சுட வேண்டியது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது RN ரவி அவர்களே. நம்ம மாணவ செல்வங்களே இழிவுபடுத்துகிறாப்புல இந்த தபால்காரர். என்ன தைரியம் இருக்கணும்? மேலே மாநில பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு தரமான கல்வி வழங்கப்படவில்லை. இவர் பார்த்தார் உளவுத்துறை போலீசாரை வைத்து துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டுள்ளனர். துணைவேந்தர்கள் மாநாட்டில் அரசியல் செய்கிறார்கள். ஐயோயோ, அப்படியா? யார் அரசியல் பண்ணுறது? அரசியல் பண்ணுறதே அவர் தான். இப்போ எதுக்கு இந்த மாநாடு? உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி இவர் தான் மாநாடு நடத்தி அரசியல் பண்ண பார்க்குறாப்புல. இதில் தமிழ்நாடு அரசு திமுக அரசியல் செய்தாமா. இதில் இளவு வீட்டில் கூட இப்படியெல்லாம் ஒப்பாரி வச்சு அழமாட்டாங்க RN ரவி அவர்களே. நீங்கள் இப்படி ஒப்பாரி வச்சு அழுறீங்களே, என்னவா இருக்கும்? உங்களுடைய நோக்கம் தான் என்ன? தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்காது. நீங்கள் பொட்டியை கட்டிக்கிட்டு உங்கள் ஊரை பார்த்து போகிறது தான் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா பொத்துனாப்பில் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் எழுத படிக்க தெரியலன்னு சொல்கிறாப்புல இல்லையா? இவரோட ஊர் எது? பீகார். பீகார்லேருந்து நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசலாமா? முதல்ல உங்கள் சொந்த ஊரில் இதெல்லாம் டெவலப் பண்ணுங்கள். அவ்வளோ மட்டமாக இருக்குது அங்கே எல்லாம். படிப்பெல்லாம் கிடையாது. அங்கேருந்து வரக்கூடிய வட இந்தியர்கள்லாம் இங்கே என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். தொலைக்காட்சிகள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அப்போவே சொல்கிறாங்க, எங்கள் ஊர்லலாம் இந்த எஜுகேஷன்லாம் ஒன்றுமே இல்லை, தமிழ்நாடு செம்ம எஜுகேஷன் ரொம்ப முக்கியமாக கருதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அங்கிருந்து வர்றவங்களே சொல்கிறாங்க. ஆனால் இவரை பாருங்கள், தமிழ்நாடு பின்தங்கி இருக்குன்ற மாதிரி பேசுகிறாப்புல. எவனாவது நம்புவானா இந்த கதையெல்லாம்? உச்ச நீதிமன்றமே நீங்கள் ஒரு டம்மி பீஸுன்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன தான் நீங்கள் தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணுறீங்க? ஆளுநர் RN ரவி அவர்களே, நீங்கள் என்ன முக்கு மூக்கி என்ன மொட்டு மொட்டினாலும் உங்கள் பருப்பு இங்கே வேகாது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர்.